ஒரு மாதம் வீடியோ வரல, அதுக்குள்ளே என்னடா வந்து ரெஸ்ட் இன் பீஸ்லாம் போட்டிருக்கீங்க? யாரா நீங்கள்? இன்னி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறேன்டா, பார்த்துக்கோ. அடுத்த வாரம் கண்டிப்பாக வீடியோ வரும். வீடியோ வரலன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னன்னு கேளு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் கிளான்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு. புதுசாக இல்லை, வந்து ஒரு மாதம் ஆச்சு, நான் லேட்டு. ஸோ ஓப்பன் கிளானா என்ன, ஓப்பன் கிளாவை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுவும் செக்யூர்டாக எப்படி யூஸ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் அவனோட டீட்டெயில்ஸை தொலைச்சு உட்காந்துருக்கான். ஸோ செக்யூர்டாக எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓப்பன் கிளாவில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, என்னென்ன டிப்ஸ் இருக்குது, எப்படி ஃபைல்ஸ் இருக்குது, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓப்பன் கிளானா என்னென்னே தெரியாது அப்படின்னா இந்த ஒரே ஒரு வீடியோ போதும், உங்களுக்கு ஓப்பன் கிளாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் கிளானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் கிளா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வைங்களேன். இப்போது நம்ம வான்னு கூப்பிட்டா வர்றதுக்கு, போன்னு கூப்பிட்டா போகிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு 24/7 ரன் ஆகிற ஒரு அசிஸ்டன்ட் தான் ஓப்பன் கிளா. இதை நம்ம முன்னாடி பாசிபிள் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டால் முன்னாடி பாசிபிளாக தான் இருந்துச்சு. பட் அது N8 வச்சு இல்லைனா நம்ம வேறு ஏதோ ஒரு டூல் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு வீக்ஸ் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது எல்லாமே ஆல்ரெடி இன்பில்டாக ஓப்பன் கிளா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருச்சு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணால் மட்டும் போதும். அதனால தான் இப்போ அது வந்து ரொம்ப ஒரு பீக் பாப்புலாரிட்டியில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் கிளாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பன் கிளா ரன் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று உங்களோட லோக்கல் மிஷினில் ரன் பண்ணலாம், இல்லைனா விபிஎஸ்ல ரன் பண்ணலாம். இப்போ இந்த 2 டைப் இருக்கு இல்லையா? லோக்கல்லேயே ரன் பண்ணலாம், விபிஎஸ்லேயே ரன் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஏன் லோக்கல், ஏன் விபிஎஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ லோக்கலில் ரன் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓப்பன் கிளா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் இப்போ கரெக்டாக செக்யூர்டாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எங்கேயோ கொண்டு போய் கொடுத்துரும். கண்டிப்பாக கொடுக்கும், ஆல்ரெடி நடந்திருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அதனால வந்து லோக்கலில் போகிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு வைங்களேன். ஸோ அதனால பீப்புள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ லோக்கலில் என்னோட கம்ப்யூட்டரில் போட்டால் தானே ப்ராப்ளம், ஏன்னா என்னோட ஃபைல்ஸோ இமேஜஸோ எடுத்து தூக்கி கொடுத்துரும், நான் அதுக்கு போல் தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி மேக் மினிஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக் மினி ஓப்பன் கிளாக்குன்னு சொல்லி ஒரு மேக் மினி வாங்கி ஒரு தனி சிஸ்டமை வாங்கி அதில் ஓப்பன் கிளாவை ரன் பண்ணி விட்டுருக்காங்க, கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் நம்மள்ட்ட அவ்வளோ பைசா இல்லை, அண்ட் அதே மாதிரி அவ்வளோ கஷ்டமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்கலுக்கு பதிலாக விபிஎஸ்ல போகிறோம். ஓகே, விபிஎஸ்னா என்ன அப்படின்னா, அது ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். அது ஒரு இடத்துல தனியாக நம்மளோட கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும், ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, அதுக்கும் நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விபிஎஸ் சர்வரை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஓப்பன் கிளாவை விட்டுட்டோம் அப்படின்னா ஓப்பன் கிளா என்ன வேணால் பண்ணிக்கும், நம்மளோட கம்ப்யூட்டர் சேஃபாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இப்போ எப்படி ஒரு விபிஎஸ் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் லோக்கல் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் லோக்கல் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஃப்ரீ அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விபிஎஸ் செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விபிஎஸ் ப்ரொவைடர் வேணும் இல்லையா? விபிஎஸ்ஸை நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெஸ்ட் ப்ரொவைடர் அப்படின்னா ஹோஸ்டிங்கர் தான். நான் ரொம்ப வருஷமாக ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். N8 வந்த காலத்தில் ஒரே ஒரு விபிஎஸ் வாங்கினேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு விபிஎஸ்ஸை வச்சு இஷ்டத்துக்கு என்னென்ன டூல் வேணுமோ எல்லா டூலையும் அதில் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் ஹோஸ்டிங்கரை பற்றி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ ஒரு டூல் வருதோ உடனே 1 கிளிக் ஆன்போர்டிங் கொடுத்துருவாங்க. 1 கிளிக் ஆன்போர்டிங்னா என்ன ப்ரோ அப்படின்னா, லோக்கலில் ரன் பண்ணுறதுக்கு ஒரு 10-20 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்டிங்கில் வரும் 1-2 கிளிக், 2-3 பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காக ஆன்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் வந்து தேவையில்லை. அண்ட் ஏதோ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 2-3 நாளுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்காகவே வந்து ஒரு விபிஎஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது, முக்கியமாக ஹோஸ்டிங்கர் நல்லது. ஸோ நான் ஏன்டா இவ்வளோ கூறுறேன் அப்படின்னா, நான் வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஹோஸ்டிங்கர். ஃபர்ஸ்ட் ஒரு விபிஎஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு காட்டுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா நீங்கள் லோக்கலில் தான் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா அதுவும் நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு விபிஎஸ்ல நீங்கள் பண்ணோம் அப்படின்னா கீழே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரியான பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் அ பிளான் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து நிறைய மிஷின்ஸ் இருக்கும். இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா KVM2 தான். KVM2 வந்து இட்ஸ் எனஃப் ஃபார் ஓப்பன் கிளா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பீரியட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 12 months 24 months அந்த மாதிரி. நான் 12 months வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் 1 month கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் 12 months சூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்து அந்த ரெடி டு யூஸ் AI இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன், அது எனக்கு தேவை கிடையாது. அண்ட் கீழே அந்த டெய்லி பேக்கப்பும் எனக்கு தேவை கிடையாது. ஸோ மக்களை இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறனால நமக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் ஹேவ் அ கூப்பன் கோட் இருக்கு இல்லையா,
அதை கிளிக் பண்ணி சல்மான் CZ10 அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா 10% ஆஃபர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கோடை போட்டேன், கண்டினியூ கொடுத்த உடனே எனக்கு இது 1-2 பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது. அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தேன்னா இந்த மாதிரி தான் என்னோட பேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்அப் வந்து வருது. இந்த பாப்அப்பில் எனக்கு அந்த ஓப்பன் கிளாவோட கேட்வே டோக்கன் இருக்குது. அப்புறம் கீழே வந்து உங்களோட ஏபிஎஸ் எல்லாத்தையுமே போடுங்க அப்படின்னு சொல்லுது. நான் வந்து சும்மா இப்போதைக்கு ஓப்பனோட ஏபிஐ மட்டும் போடுறேன். இருங்க, நான் வாட்ஸ்அப் போய்க்கிறேன். வாட்ஸ்அப்பில் தான் ஏபிஐ சேவ் பண்ணுவேன். ஸோ இங்கே நம்ம என்ட்ரு பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட்டட் அப்படின்னு இருக்கும். இப்போ அது வந்து ரன்னிங் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் அந்த ஆக்சஸை வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த பேஜில் என்ன கேட்குது அப்படின்னா கேட்வே டோக்கன் கேட்குது. அதை நீங்கள் போன டைம் காப்பி பண்ணலனாலும் பரவாயில்ல, எங்கள் பக்கத்தில் இந்த கேட்வே டோக்கன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேட் விண்டோ வந்துருச்சு. இவ்வளோதாங்க. ஓவராலாக இவ்வளோதான் வந்து ஓப்பன் கிளாவோட இனிஷியலைசேஷன். ஓகே, இது வந்து விபிஎஸ்ல பண்ணால். இப்போ லோக்கலில் பண்ணால் எப்படி நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ லோக்கலில் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் கிளாக்கு போகிறேன். openclaw.ai அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இங்கே போய் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குவிக் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு 4-5 போட்டிருக்கு. ஒன்லைனர், என்பிஎம், ஹேக்கபிள், மேக்ஓஎஸ் ஏதோ போட்டிருக்கு. நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்லைனரில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் இன்ஸ்டால் பண்ணதில்லை லோக்கலில், உங்கள் கூட சேர்ந்தா பண்ண போகிறேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, என்னங்க வரமாட்டேங்குது. ஓகே, ஓப்பன் கிளாக் கேட்வேன்னு போடுறேன், வருதான் பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலாம், இதில் இன்ஸ்டால் பண்ணாதான் இவ்வளோ ப்ராப்ளம். நான் வந்து என்பிஎம்மில் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்பிஎம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த என்பிஎம்மை காப்பி பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா என்பிஎம்மில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வேரியபிள், என்விரான்மெண்டல் வேரியபிள் இந்த மாதிரி செம பிரச்சனைகள் வரும் நம்ம விண்டோஸில் ஏற்றும் போது. ஸோ எப்பவுமே விண்டோஸில் ஏற்றுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்பிஎம் பேக்கேஜ் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஈஸியாக ஏறிடும். ஓகே, அதுக்கு உங்களுக்கு நோடு மட்டும் இருந்தால் போதும், இல்லைனா கொஞ்சம் தலைவலிங்க. இதனாலே எனக்கு விண்டோஸ் பிடிக்காது. இப்போ ஏறிடுச்சு. அண்ட் ஓகே, ஓப்பன்க்ளா ஆன்போர்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துருச்சு பவர்ஃபுல் அண்ட் ரிஸ்கி அப்படின்னு வந்துருச்சு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்ன்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்னென்ன ஆப்ஷன் கேட்குதோ எல்லாத்தையும் நான் கொடுத்து விட்டேன். இங்கே வந்து ஓப்பன்ஐயோட ஏபிஐ கீ வந்து என்ட்ரு பண்ண சொல்லுது, என்ட்ரு பண்ணிட்டேன். ஓகே எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. இப்போ இந்த டெர்மினலில் முடிக்கலாம் போல், இன்னொன்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்டோட அதே சேட் விண்டோ வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லாமே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு விபிஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால அதிலே காட்டுறேன். நீங்கள் லோக்கலில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே ப்ரொசீஜர் தான், நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ அந்த விபிஎஸ்சில் காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபைனலி ஓப்பன்க்ளா வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு இல்லையா. நான் இனிஷியலைஸ் ஆனோன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுகிட்ட நான் வந்து என்ன கேட்பேன் அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக செட்டப் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லாமே கரெக்டாக செட்டப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சில கோர் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குது. என்னோடய கோர் ஃபைல் எல்லாமே கரெக்டாக செட்டப் ஆயிடுச்சு, இது எல்லாமே செட்டப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் நம்மளை பற்றி சிலது கேட்டிருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டெலிகிராமை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே கீழே வந்து சும்மா நியூ செஷன் இருக்குது, நான் நியூ செஷனை கிளிக் பண்ணிட்டேன். நானே சொல்கிறேன் ஹெல்ப் மீ கான்ஃபிகர் டெலிகிராம் பாட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது பண்ணி கொடுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பு சொல்லியிருக்கு, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு போய் வந்து ஒரு டெலிகிராம் பாட்டை க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ க்ரியேட் பண்ணுவோம். டெலிகிராம் பாட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா உங்களை டெலிகிராமுக்கு போய்க்கங்க. டெலிகிராமுக்கு போயிட்டு மேலே வந்து பாட் ஃபாதர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பாட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு /new bot அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு புது பாட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அங்கே நீங்கள் ஒரு நேம் வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு நேம் வச்சிடலாம். வச்சாச்சு, ஜெனின்னு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு கீழேயே வந்து ஜெனியோட பாட் நேம் சொல்லு அப்படின்னு சொல்லுது. நான் ஜெனி ஓப்பன் பாட், ஜெனி ஓப்பன் கிளா பாட் அப்படி இப்படின்னு ஏதோ கொடுத்து பார்க்குறேன். எது வருதோ அதை கொடுப்போம். கொடுத்துட்டேன், ஒன்று வந்துருச்சு. இப்போ ஜெனி கிளா பாட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் அதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டோக்கனை நம்ம வந்து காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிவிட்டு அண்ட் மேலே இருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாட்டும் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் அந்த லிங்க்கை காப்பி பண்ண என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன்க்ளா வந்து மேலேயே என்ன கேட்டுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும் வருமா, இல்லைனா குரூப்பில் யாரோ இதை சேர்த்து விட்டால் குரூப்பில் மெசேஜ் பண்ணுறவங்களும் வரணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் மெசேஜ் பண்ணாலும் வரணும், குரூப்பில் ஒன்று ஆட் பண்ணாலும் வரணும் அப்படின்னு இது பண்ண போகிறோம். எதுக்கு குரூப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மேட்டர் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ நான் என்னென்னா அது ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஆல்சோ ஐ வாண்ட் பேரிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா என்னோட நம்பருக்கு மட்டும்தான் அந்த ஓப்பன்க்ளா வந்து ரிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ அந்த பாட்டை நீங்கள் திருட்டுத்தனமாக பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அதே பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் பேரிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொடுத்துட்டு என்னோடய டோக்கனும் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெலிகிராம் பாட்டுக்கு போய் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அது கூட வந்து ஹாய் அப்படிங்கிற மெசேஜும் கொடுக்குறேன். அப்புறமா நான் வந்து ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அண்ட் கைஸ் அதே மாதிரி இப்போது இந்த சைட் பார் இருக்குல்ல, சைட் பாரில் நிறைய போகும், நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே லாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லாகில் உங்களுக்கு வந்து எல்லா லாகுமே காட்டும். எரர் எதோ இருந்துச்சுன்னா எரர் காட்டும், ஃபேட்டில் எரர் இருந்துச்சுன்னா ஃபேட்டில் எரர் காட்டும். இந்த மாதிரி நிறைய காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆன் பண்ணிக்கலாம், எது வேண்டாமோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒர்க் ஆகுதா இல்லை ஏதோ உடஞ்சிருச்சா அப்படின்னு தெரியறதுக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனாலிட்டி ஓடி இருக்குது. ஓகே, இன்னும் டெலிகிராமை கனெக்ட் பண்ணல. இது இத்தனை ஃபங்க்ஷன் ஓடி இருக்குது, எத்தனை டோக்கன் போச்சோ தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். பட் மேலே வந்து அந்த பிரெயின் ஐக்கான் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே பெருசாயிரும். சும்மா எதுக்கு அப்படின்னா உள்ளே வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு தான் அந்த பிரெயின் ஐக்கான். அது வேணும்னா அதை ஆன் பண்ணிட்டு பாருங்கள், உள்ளே என்னென்ன நடக்குதுன்னு இது காட்டும். அப்படி வேண்டாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னா, நான் இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹாய்னு அனுப்பினேன். திரும்ப டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா பேரிங் கோடு வந்து அனுப்பியிருக்கு. ஸோ இந்த கோடை நான் கொடுத்தேன் அப்படின்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் ஓப்பன் கிளாக் கூட பேச முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கோடு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த ஜெனி பாட்டு கிட்ட போய் உங்களால் பேச முடியாது, அது ரிப்ளை பண்ணாது. கொடுத்தவொடனே அது வந்து ஹாய்னு ரிப்ளை பண்ணிருச்சு. நான் திரும்ப வந்து ஹாய்னு மெசேஜ் போடுறேன், ஹே பாட் அப்படின்னு போடுறேன். ஹே பாட்னு போட்டது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரும். பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரிப்ளையும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த டெலிகிராம் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி வாட்ஸ்அப் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ண சொல்லுவோம். இல்லை எனக்கு வந்து கால் தான் வரணும், நீ எதோனா எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுறதுக்கு என்ன எதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஏதோ 1-2 ஏபி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ டெலிகிராமை நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த சைட் பார் இருக்கு இல்லையா, இந்த சைட் பாரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஓவர்வியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களோட கேட்வே எதில் இருக்குது, செஷன் ரன் ஆகுதா இல்லையா, இல்லை ஏதோ அங்கே வந்து சொதப்பிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, பட் இது மோஸ்ட்லி நமக்கு வந்து தேவைப்படாது. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அந்த சேனல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து கம்யூனிகேஷன் சேனல். ஓகே, நீங்கள் வந்து இப்போது இந்த கேட்வே கூடயே கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சேனல் என்ன ஆட் பண்ணியிருக்கோம், டெலிகிராம் ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இங்கே வந்து எக்கச்சக்கமான சேனல் ஆட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது, அப்புறமா வேறு இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஐமெசேஜ் இருக்குது, ஸ்லாக் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, அந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் அதை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஓப்பன் கிளாட்டை கனெக்ட் பண்ணு அப்படின்னு, நீங்கள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த நீங்கள் யூஏயில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இன்ஸ்டன்ஸ் தான் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்து அட் அ டைமில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அது கீழே வந்து செஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த செஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செஷன்ஸ் இருக்குது அண்ட் எது எந்தெந்த மோடில் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, பட் ஏதோ சப் ஏஜென்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, ஏதோ மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அது எல்லாமே இந்த செஷன்ஸில் வரும். ஓகே, அண்ட் அது கீழே வந்து யூசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே மேலே நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்ஸ் யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ காஸ்ட் போயிருக்கு, எவ்வளோ டோக்கன் போயிருக்கு அப்படின்னு எல்லாமே இங்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஏதோ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்து கொஞ்சம் நேரம் வருத்தப்படலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரான் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. க்ரான் ஜாப்னா என்ன அப்படின்னா, க்ரான் ஜாப்னா நத்திங் பட் அ கம்ப்யூட்டர் வே ஆஃப் சேயிங் ஷெட்யூலிங், அவ்வளோதான். ஓகே, இல்லை ஷெட்யூலிங்னே போடலாம். பட் இவங்க ஏன் க்ரான் ஜாப்னு ஒரு ஷெட்யூலிங்னே போடலாம், இவங்க ஏன் க்ரான் ஜாப்னு ஒரு பேர் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் க்ரான் ஜாப் அப்படின்னா ஷெட்யூலிங், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று ஷெட்யூல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், டெய்லி மார்னிங் எனக்கு நீ குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை நீங்கள் ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே இங்கே வந்து நின்றும். ஓகே, என்னென்ன ஷெட்யூல் இருக்குது, என்னென்ன டைமுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த க்ரான் ஜாப்பில் வந்து நின்றும். அண்ட் அது அந்தந்த டைமுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் க்ரான் ஜாப். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு மெயின் ஏஜென்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஏஜென்ட்டில் என்னென்ன மாடல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ஃபால் பேக் மாடல் ஏதோ இருக்கா இல்லையா, அண்ட் ஃபைல்ஸு, டூல்ஸு, ஸ்கில்ஸு, சேனலு, க்ரான் ஜாப் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, இந்த ஃபைல்ஸு, டூல்ஸு, ஸ்கில்ஸ் இது எல்லாமே பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தாங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, லாக் இருக்குது, கான்ஃபிக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த கான்ஃபிக்கு, டீபக்கு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த கேட்வேவை க்ளோஸ் பண்ணி டெலிகிராம்லேயே மெசேஜ் பண்ணுறேன். டெலிகிராமில் போன டைமே அது ஒன்று கேட்டிருக்கு, நான் குரூப் மெசேஜில் ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. வேறு எதுக்கு ஒன்று குரூப்பில் ஆட் பண்ணி விட்றாங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஆனால் அது வந்து ஒரு ஏஐ, அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆமாம் நீ வந்து ரிப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன அப்படின்னா எதுக்குடா நம்ம குரூப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சேட் இருக்குன்னு வைங்களேன், இப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஒரு கான்டெக்ட் இருக்காது. இப்போ நான் திடீர்னு வந்து இப்போ என்னோட யூடியூப் சேனலை பற்றி பேசுவேன், திடீர்னு நான் வந்து என்னோட பிஸ்னஸ் பற்றி பேசுவேன், திடீர்னு நான் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிம்பேன், திடீர்னு நான் வேறு ஏதோ எனக்கு ஒரு மொக்க ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை ஏதோ ஆப் பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். இந்த மாதிரி நான் எக்கச்சக்கமானது பேசும்போது அதுக்கு வந்து புரியாது, என்னடா நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனி குரூப் கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அந்தந்த குரூப்பில்
நம்ம வந்து இந்த ஏஜென்ட்டை வந்து ஜாயின் பண்ண வைக்கும்போது அந்தந்த குரூப்பில் வந்து அந்தந்த டாபிக் மட்டும் பேசுவோம். இப்போ எக்ஸாம்பிளை பார்க்கறது முன்னாடி அந்த பாட் ஏதோ போட்டிருக்கு பாருங்க. இப்போ வந்து நான் குரூப்பில் சேர்த்தணும் அப்படின்னா நான் அந்த பாட்டுக்கு வந்து செட் ப்ரைவசியை வந்து டிசேபிள் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாட் ஃபாதர் போகிறேன், அங்கே போயிட்டு செட் ப்ரைவசி அப்படிங்கிறத வந்து நான் வந்து போடுறேன். போடும்போது இது வந்து என்ன பாட் அப்படின்னு கேட்குது. நான் ஜெனி பாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாட்டுக்கு நான் இது பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துட்டேன் இல்லையா, கொடுத்துக்கிறமா டன் தட் அப்படின்னு போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புது குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து என்ன குரூப் வேணும் அப்படின்னா யூடியூபு கண்டிப்பாக ஒரு குரூப் வேணும். ஸோ நான் யூடியூப் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதில் நான் இந்த ஜெனி பாட்டை வந்து நான் வந்து ஆட் பண்ணி விட்றேன். இப்போ இந்த ஜெனி பாட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த குரூப்பில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா @Jenny அப்படிங்கிற மாதிரி போட்டேன். பார்த்துருச்சு, ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்களேன். ஓகே, ஸோ பார்த்துட்டு கீழே வந்து ஹாய் சல்மான், நான் வந்து இந்த யூடியூப் அனாலிசிஸில் என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இங்கே வந்து யூடியூப் அனாலிசிஸை மட்டும் பேசிப்பேன். ஸோ நான் இதில் வந்து சொல்லிட்டேன், நீ வந்து யூடியூப் அனாலிசிஸ் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இங்கே வந்து கான்டெக்ட் செட் பண்ணுறது தான். ஓகே, ஒரு குரூப்புக்கும் நீங்கள் ஒரு கான்டெக்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப்பில் உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுறலாம். டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டு எல்லாருமே நீங்கள் பேசுகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் கிளாவ் வந்து ஒரு அடிஷ்னல் டீம் மெம்பராக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும், குரூப் சேட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டேன்னா இன்னொரு குரூப் எனக்கு வேணும். ஸோ நான் திரும்ப ஜெனியை வந்து ஆட் பண்ணிவிட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் ஜெனி வந்து பேசும். ஓகே, இப்போ அந்த ரெண்டுமே பண்ணியாச்சு இல்லையா. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி இருக்கிறது எல்லாத்தையும் அதுகிட்ட போய் கொட்டணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறோம், நீ யார், நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த பாட்டை சொன்னால் மட்டும்தான் அதுக்கு வந்து கான்டெக்ட் அண்ட் மெமரி வரும் இல்லையா. ஸோ மெமரியில் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி பேசும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி எல்லாமே உன்ட்ட சொல்லணும். அதனால நீ எனக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கேளு. இன்டர்வியூ இந்த சென்ஸ் கொஸ்டின் கேளு, நான் கொஸ்டினுக்கே ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நீ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கு. ஸோ அபவுட் யூ மை ஹியூமன், கைண்ட் ஆஃப் ரொமான்டிக். பட் யா, இப்போ என்ன அப்படின்னா நம்மளை பற்றியும் கொஸ்டின் கேட்குது, அதை பற்றியும் சொல்லுது இல்லையா. ஸோ இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது சொன்னீங்கன்னா நான் வந்து ஐடென்டிட்டி, யூசர், மெமரி இந்த 3 ஃபைலையும் நான் அப்டேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே, பட் மக்களே ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ என்னோடய ஏபிஐ வந்து இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன் போல். அது வந்து கடைசியில் முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இதனால ஒரே ஒரு சிக்கல், என்னால் ஏபிஐ வந்து மாற்ற முடியல, மாடல் வந்து மாற்ற முடியல. என்னால் வேறு ஏபிஐக்கு மாற்றுன்னு இதுகிட்டே சொல்ல முடியல, சொன்னாலும் மாற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஏபிஐயை திரும்ப ரிவைவ் பண்ணி இங்கே நான் வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ என்ன மாடல் ஹையரார்க்கி யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை செட் பண்ணிடலாம். ஓகே, நீ எந்தெந்த மாடலில் யூஸ் பண்ணணும்னு போட்டுடலாம். ஸோ அதனால நமக்கு வந்து கடைசியில் அந்த ஏபிஐ பிரச்சனை வராது. ஸோ இது வந்து ஒன்று சொல்லுது, நான் ப்ரைமரியாக GPT 5.2 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. காசை கரியாக்குறதுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், நீ GPT 4 யூஸ் பண்ணு. ஸோ அதே மாதிரி ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் இருக்கு இல்லையா, அதை நீ ப்ரைமரியாக யூஸ் பண்ணு, ஜிபிடியை ஃபால் பேக்காக யூஸ் பண்ணு அப்படின்ட்டு. ஏன்னா ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் வந்து ஃப்ரீ ஏபிஐ. அது எப்படி ஃப்ரீயாக எடுக்கணும்னு தெரியணும்னா மேலே எங்கேயாவது கார்டில் வரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து நீ வந்து செகண்டரியாக யூஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னோன்னே அது என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, ஓகே இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இது ஓகேவா அப்படின்னு சொல்லுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன ரன் பண்ண சொல்லுது கூட. அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளோ காசு கட்டி டோக்கன் இது பண்ணி யூ கேன் ரன் இட் யுவர் செல்ஃப், டேக் ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்ட்டு. செக்யூரிட்டி யா எல்லாம் ரன் ஆயிடுச்சு போல். ஸோ இப்போ மாடலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம மேலே அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருவோமா. ஸோ இது வந்து டீட்டெயில்ஸ் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். நான் தான் சல்மான், என்ன நீ சல்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்டு நான் யார், எங்கேருந்து வந்திருக்கேன், சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையுமே சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது நான் இதோட ஃபைல்ஸை காட்டுறேன். ஓகே, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது, எது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இருக்கு இல்லையா இந்த ஓப்பன் கிளா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைல் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் கிளா கீழே வந்து ஏஜென்ட் அப்படின்னு இருக்குது, இந்த மெயின் அப்படின்னு இருக்குது. ஞாபகம் இருக்கா, மெயின் ஒரே ஒரு ஏஜென்ட் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய ஏஜென்ட் வேணும்னா அது கீழே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஓகே, அது கீழே கேன்வாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, க்ரெடென்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்குது. க்ரெடென்ஷியல்ஸ்னால் நம்மளோட ஏபிஐஸ் அதெல்லாம். அண்ட் வந்து க்ரான் அப்படின்னு இருக்குது. க்ரான்னா என்ன, ஷெட்யூலிங். வேறு டெலிவரி கியூ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐ டோன்ட் நோ வாட் தட் மீன்ஸ். அப்படி டிவைசஸ் அப்படின்னு இருக்குது, ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குது, லாக்ஸ்ன்னு இருக்குது, டெலிகிராம்னு இருக்குது, ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்குது. ஓகே, அண்ட் அது கீழே சில ஃபைல்ஸும் இருக்குது. அது நமக்கு முக்கியம் இல்லை.
ஸோ இப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது கீழே நிறைய ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ஒரு 6-7 ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் மெயின் ஃபைல்ஸ். ஓகே, இந்த .md அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட்டு. நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக .md அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இது நீங்கள் சும்மா ஒரு ஃபைல் இப்போ agents.md கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக அந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணணும், அதில் சோல் ஃபைல் வந்து எதுக்கு, யூசர் ஃபைல் வந்து எதுக்கு, அண்ட் அதே மாதிரி இந்த மெமரி ஃபைல் வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்கு. ஓகே, இதை படித்தாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். இந்த ஃபைலில் தான் மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படிங்கிறதானு போட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து பூட்னா எதுக்கு, பூட் ஸ்ட்ராப்னா எதுக்கு, ஹார்ட் பீட் வந்து எதுக்கு, ஐடென்டிட்டி எதுக்கு, சோல் எதுக்கு, யூசர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கு. ஸோ இந்த பூட் ஃபைலு, பூட் ஸ்ட்ராப் ஃபைலு இதெல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ யோசிக்க வேண்டியதில்லை. இது வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணும்போது நீ எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு தான் அந்த பூட் ஸ்ட்ராப்லாம், அதை விட்டுருங்க. இம்பார்ட்டண்ட்டானது இங்கே என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டிங்கிற ஃபைல் எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு பாட் அப்படின்னா நான் யார் அப்படின்னு பாட்டுக்கே தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஐடென்டிட்டி. இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இன்ஃபோ எல்லாமே இங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். நேம் ஜெனி, கிரியேச்சர் வந்து ஏஐ அசிஸ்டன்ட் 56 அந்த மாதிரி அது கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே அங்கே சேவ் ஆகிருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த மெமரியில் தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், நான் என்னென்ன பண்ண போகிறேன், என்ன ஏதுங்கிறது எல்லாமே இங்கே வந்து சேவ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சல்மான் வந்து ஒரு யூடியூபர் ஃபோக்கஸிங் ஆன் ஏஐ அண்ட் வைப் கோடிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. தெரியலன்னா நான் அதான் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஃபைல் என்னென்னா soul.md. சோல் வந்து எதுக்கு ப்ரோ அப்படின்னா இது வந்து ஒரு கேரக்டரிட்டிக்ஸ் ட்ரைட் மாதிரி. ஓகே, இது வந்து நீ வந்து ஏஐனா நீ இப்படி தான் இருக்கணும், பண்பாக இருக்கணும், பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஃபைலில் வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து சோல். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அண்ட் அது கீழே வந்து யூசர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ டூல்ஸ்னால் என்னென்ன டூல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ சர்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கூகுள் சர்ச் அப்படிங்கிற ஒரு டூல் வேணும் இல்லையா. என்னென்ன டூல்ஸ் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த டூல்ஸ். அண்ட் அது கீழே யூசர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த யூசர் வந்து என்ன பற்றினது. யூசர் அப்படின்னா நான் இப்போ யார், என்ன பண்ணுறேன், என்ன டைம் ஜோன் என்ன அப்படின்னு சும்மா அந்த ஐடென்டிட்டி எப்படி அதே மாதிரி மாஸ்டர் ஐடென்டிட்டி மாதிரின்னு வைங்களேன். ஸோ அதுக்கு தான் யூசர். ஓகே, இப்போ இந்த ஃபைல்லாம் பார்த்தாச்சு. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைலை மறந்துட்டேன் பாருங்களேன். இங்கே ஹார்ட் பீட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைல். என்னன்னா இந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வந்து எத்தனை நேரத்துக்கு ஹார்ட் பீட் துடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை துடிக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் துடிக்கும் போதும் நீ வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு 30 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் துடிக்கும் போது எனக்கு நீ மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும். ஸோ இதுக்கும் குரானுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, சீரியஸாக தெரியாது. ஓகே, இந்த ஹார்ட் பீட்டை வச்சு ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த ஹார்ட் பீட் ஆனில் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். இது என்ன சொல்லுது அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து ஆனில் தான் இருக்குது, எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு வந்து இதாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு துடிக்கும் போது சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உன்னோட ஹார்ட் பீட் வந்து ஒரு டைம் துடிக்கும் போதும் நீ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்ப இல்லையா. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீ வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிக்கிறேன். நீ வந்து உனக்கே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்படி சொல்கிறனால இது வந்து என்ன எனேபிள் ஆகுது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது ஒரு செகண்டுன்னு வைங்களேன். இப்போ ஒரு செகண்டுக்கும் நம்ம வந்து யோசிக்கிறோம் கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன தப்பு பண்ணோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏஐக்கு 30 நிமிஷத்துக்கு ஒரு ஹார்ட் பீட் நடக்கும்போதும் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என்ன தப்பு பண்ணேன், அதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் பீட்லேயே அதுவும் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு லிவிங் திங் மாதிரியே நடக்குது பாருங்களேன். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ அதுலேயே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சப் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக ரன் ஆகிற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதை நான் சொன்னதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஓகே ஹார்ட் பீட் வந்து ரன் ஆயிருச்சு, நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த ஹார்ட் பீட் ஃபைலை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ மிஸ்டேக் ரிவ்யூ பண்ணணும் அண்ட் அதே மாதிரி செல்ஃப் ஹீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ரொப்போஸ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி சப் ஏஜென்ட்ஸ் எப்போ ரன் ஆகணும் அந்த மாதிரி எல்லாமே செட் ஆகிருக்கு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து க்ரான் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. 1 மணி நேரத்தில் எனக்கு தண்ணி குடிக்க ரிமைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் அது கேட்வேக்கு வந்து சும்மா பார்த்தேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், ரிஃப்ரெஷ் பண்ண உடனே ஒரு ஜாப் வந்து இருக்குது. இங்கே வந்து நெக்ஸ்ட்டு எப்போ அது ரன் ஆகணும் அப்படிங்கிறதும் போட்டிருக்கு, கீழே வந்து எதுக்கு அது ரன் ஆகணும் அப்படிங்கிறது போட்டிருக்கு. ஸோ 1 மணி நேரம் கழிஞ்சு நமக்கு மெசேஜ் பண்ண போகுது, அவ்வளோதான். ஓகே,
ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கு. ஸ்கில்ஸ்னா என்ன? இப்போ வந்து ஒரு அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மாதிரின்னு வைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ ஒரு காப்பி ரைட்டிங் எழுதணும், ஒரு இமெயில் ரைட்டிங் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும் இல்லையா? ஸோ அது இந்த ஏஐக்கு எப்படின்னு தெரியாது. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஒரு ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்கில் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து யூடியூப் வீடியோ எப்படி எடுக்கணும்னு தெரியும் அப்படின்னா இப்போ வரைக்கும் தெரியாது. எப்படி எடுக்கணும்னு தெரியும் அப்படின்னா யூடியூப் வீடியோனா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில்லை வந்து நான் செட்டப் பண்ணிடுவேன். அந்த ஸ்கில்லை வந்து நான் வந்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணிடுவேன். யார் வேணால் அந்த ஸ்கில்லை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் கிளா வந்து அதை டவுன்லோட் பண்ணுச்சு அப்படின்னா ஓப்பன் கிளாக்கு அந்த ஸ்கில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னோடய ஸ்கில்லில் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னென்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 4-5 ஸ்கில் சொல்லுது. இந்த 4-5 ஸ்கில்லில் ஒரு ஸ்கில்லு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் கிரியேட்டர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ ஸ்கில் கிரியேட்டர் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கில்லை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் எப்போல்லாம் சேடில் இருக்கணும் அப்போல்லாம் நீ வந்து ஒரு ஜோக் சொல்லணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃபரன்ஸ் இங்கே வந்து joke.md அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸ்கில்லும் ஒரு எம்டி ஃபைல் தாங்க, எல்லாமே எம்டி ஃபைல் தான். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஸ்கில்லுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவ்வளோதான். ஜோக்ஸில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. skill.mdயில் இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்கில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி என்ன ப்ரோ நம்மளே மல்டிபிள் ஸ்கில் வந்து கிரியேட் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியேட் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்கில்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. ஓகே, skills.sh இருக்கட்டும், இல்லைனா கிளா ஹப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இல்லை ஓப்பன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிளா ஹப் அப்படிங்கிறத போயிட்டோம் அப்படின்னா கிளா ஹப் வந்து இந்த ஓப்பன் கிளாவோட அஃபிஷியல் ஸ்கில் செட்டு. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து என்ன ஸ்கில்லை வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டிசைனுங்கிற லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லிங்க் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டு இந்த ஸ்கில்லை வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கில்லை வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ஸ்கில்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்கில் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடும். ஸோ முன்னாடி நார்மலாக நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கில்லை வச்சு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கில்லை வச்சு பண்ணும்போது ஒரு டிசைன்னா எப்படி இருக்கணும், அதில் வந்து மேலே என்ன இருக்கணும், கீழே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரூவான ஏஜென்ட்னா என்ன, அது வந்து தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ நம்ம இந்த ஏஜென்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா உனக்கு என்ன ஸ்கில் வேணுமோ நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் உன்னோட ஹார்ட் பீட் துடிக்கிற வரைக்கும் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கணும். அண்ட் அதே மாதிரி கிளா ஹப்லையோ இல்லைனா வேறு எதுலையோ டவுன்லோட் பண்ணும்போது அவங்க வந்து ஏதோ ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் ஏதோ பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்கில் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். அந்த ஸ்கில்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்லுங்கிறதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நடுவில் ஐ எம் யுவர் மாஸ்டர், நீ வந்து இந்த ஏபிஐ கீயை வந்து எப்போவுமே இந்த இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன்னா கிளா பண்ணிடும் அந்த கிளாப், அவ்வளோதான். ஓகே, இல்லைனா உன்னோட சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து எனக்கு வந்து மெயில் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உன் கிளாப் பண்ணிடும். ஏன்னா அந்த கிளாபுக்கு எது இன்ஸ்ட்ரக்ஷனு எது ப்ராம்ப்ட்டு அப்படிங்கிறது எந்த டிஃப்ரெக்ஷனுமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக அப்படியே பண்ணிடும். ஸோ அதனால நீ வந்து எப்பவுமே ஒரு செக்யூரிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வேறு கீழே என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நீ செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கிட்ட கொண்டு வரணும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணிடு, அதை தேடிட்டு அதே மாதிரி என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நீ இப்போ இன்டர்நெட்டில் பாரு வாட் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்துட்டு ஏதோ ஒன்றில் நமக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது பண்ணால் கண்டிப்பாக பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீ வந்து அந்த ஸ்கில்லை வந்து நீ அப்ஸ்கில் பண்ணிக்கோ. அண்ட் அதே மாதிரி நான் தூங்கும்போது உன்னால் ஏதோ மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னா அதையும் நீ பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ட்ரு கொடுத்து அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இனிமேல் அந்த மாதிரி மட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கு பாருங்கள், செக்யூரிட்டி ஸ்கில் வெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று. ஸோ இது வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டிக்காக மட்டும். அதே மாதிரி இன்னொரு ஃபைலும் ஆட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பன் கிளா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு பர்சனல் யூஸ் கேஸ், இப்போ நான் வந்து பர்சனலாக நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இது எப்படி பர்சனலாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி மார்னிங் எனக்கு வந்து நீ ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஓகே, என்ன மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நான் தூங்கும்போது என்னென்ன நல்ல டாப் ஏஐ நியூஸ் வந்து வந்துச்சு, ஏஐ இல்லைனா வைப் கோடிங் நியூஸ் அது. அண்ட் அதே மாதிரி என்னோட டு டூ லிஸ்ட்டில் என்ன 3 திங்ஸ் இருக்குது நான் எதை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி டாஸ்க் தட் யூ கேன் கம்ப்ளீட், இந்த டாஸ்க்லாம் நான் முடிச்சிருவேன்
ஸோ தட் உங்களோட கோல் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன டாஸ்க்கு நீ முடிப்பியோ அந்தந்த டாஸ்க்கையும் எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலில் இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு காலையில் அது வந்து ஒரு 3 சொல்லிட்டு தென் அது கீழே வந்து நீங்கள் இப்போ மணி மேக் பண்ணணும்னு இருக்கீங்க இல்லையா, ஸோ இதுக்கு நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இதுவே நமக்கு ஐடியாஸ் கொடுக்கும். ஓகே, அது கொடுத்துட்டு கீழே வந்து வேறு எது ஏபிஐ வேணுமா, பிரேவ் ஏபிஐ வேணுமா, ட்விட்டர் ஏபிஐ வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அது வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. போய் பார்த்தா பிரேவ் காசு கேட்குறாங்க நண்பர்களே. ஸோ அதனால் நான் பிரேவ் வந்து வேண்டான்ட்டேன். ஸோ ஓகேவா, இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ பண்ணேன் இல்லையா, ஸோ எனக்கு இந்த மாதிரி டெய்லி காலையில் வந்து மெசேஜ் வந்துடும். இவ்வளோதான் கைஸ் ஓப்பன் கிளானா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஓப்பன் கிளா வச்சு என்னோட பிஸ்னஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு மார்க்கெட்டிங்கில் நிறைய வேலை இருக்குது, கண்டென்ட் க்ரியேஷனில் நிறைய வேலை இருக்குது, சேல்ஸில் நிறைய வேலை இருக்குது, டெவலப்மெண்ட்டில் வேலை இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். ஸோ பாருங்கள். பை.